வடக்கும் வாழலை தெற்கும் வாழலை, வாழ்ந்தது அப்போ யார் தான் அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கான பதிலை தான் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தாங்க. சுமார் 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆளக்கூடிய நிலையில் தெற்கு ஏன் தேய்ந்தது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்கள் தானே இருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தானே இருக்குது தெற்கில், அப்போ ஏன் தேய்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க பல இணையவாசிகள். ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் வடக்கிலும் பாதிப்பு தான் தெற்கிலும் பாதிப்பு தான் அப்படிங்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள். நிதி சுமையை ஏற்றியதில் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பாரபட்சமே கிடையாது. நிதி சுமை ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு வடக்கு என்ன தெற்கு என்ன பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் ஏற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிதி சுமை ஏற்றுவதில் வடக்கு தெற்குன்ற பாரபட்சமே கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் புள்ளி விவர குறிப்புகள். இது நாம் தோராயமாகவோ இல்லை காழ்ப்புணர்ச்சியாகவும் சொல்லலை, இது எல்லாமே புள்ளி விவர குறிப்புகள் சுட்டி காட்டுது. 2014க்கு பிறகு வடக்கும் தெற்கும் வரி ஏய்ப்பில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவர கணக்குகள்லாம் சுட்டி காட்டுது. 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒய்வி ரெட்டி தலைமையிலான நிதி ஆணையக்குழு குஜராத்திற்கு கருத்துக்களை கேட்க போகிறாங்க. 2013ஆம் ஆண்டு குஜராத் போகிறாங்க கருத்துக்களை கேட்க. அப்போது குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தது யார் தெரியுமா? இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் அப்போது குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கார். அந்த கருத்து கேட்டு ஒரு குழு போனாங்க இல்லையா, அந்த குழு கிட்ட அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுமா? நிதி ஆணையத்துடைய தற்போதைய அணுகுமுறை மோசமான நிதி ஒழுக்கம் கொண்ட மாநிலங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறது? அப்போ முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி சொல்கிறாரு. கருத்து கேட்டு போன கூட்டத்துக்கிட்ட சொல்கிறார், குழு கிட்ட சொல்கிறார், நிதி ஆணையத்துடைய இப்போ இருக்கக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறது மோசமான நிதி ஒழுக்கம் கொண்ட மாநிலங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் அதிக வளர்ச்சி விகிதம் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஏமாற்றம் அடைய செய்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிக வளர்ச்சி இருக்குதோ அந்த ஸ்டேட்டை ஏமாற்றம் அடைய செய்கிறாங்க. ஆணையம் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க உத்வேகம் அளிக்கும் நோக்கத்தில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது? அப்போது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி சொல்கிறாரு. எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட்டாக இருக்காங்களோ, செழிப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்காங்களோ, அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு அப்போது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்குரிய நிதி பங்கீட்டை 42 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடை உயர்த்தணும். எவ்வளோ? 42 50 விழுக்காடாக உயர்த்தணும் மத்திய அரசு அப்படின்னு அப்போது நரேந்திர மோடி சொல்கிறாரு. 50 விழுக்காடாக உயர்த்தணும் வரி பங்கீட்டு, நிதி பங்கீட்டை 42லேருந்து 50 உயர்த்துங்க அப்படின்னு நிதி ஆணையத்தின் விதிமுறைகள் திருத்த வேண்டும் அப்படின்னாரு நரேந்திர மோடி அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது. ஆனால் அதே நரேந்திர மோடி பிரதமரானதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் அப்போ சொன்னாரோ அதுக்கு அப்படியே மாறான ஒரு நிலைப்பாட்டையே எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இதை நாம் சொல்லலை. நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்த PVR சுப்பிரமணியம் கடந்த ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசும்போது பகிரங்கமாக இந்த உண்மையை சொல்லிட்டார். இது நாம் சொல்லலை, PVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் இதை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் முன்வைத்தார். முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடி என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே எதிர்மறையாக இப்போ பிரதமரான பிறகு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற கருத்தை அப்படிங்கிற உண்மையை பகிரங்கமாக சொல்லிட்டார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் 2014 பாஜக வெற்றி பெறாங்க. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் மாநிலங்களுக்குரிய நிதி பங்கீட்டை 42 விழுக்காட்டை இருந்து 33 விழுக்காடாக குறைப்பதற்காக நிதி ஆணைய தலைவர் ஒய்வி ரெட்டியோட சதித்திட்டத்தில் ஈடுபட்டதையும் அதுக்கு ஒய்வி ரெட்டி அடிபணி மறுத்ததையும் அவர் அமலப்படுத்தினார். முதலமைச்சராக இருக்கும்போது நிதி பகிர்வு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்ன நரேந்திர மோடி பிரதமரான பிறகு அது குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு அந்த குழுவை சேர்ந்தவங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவர் அமலப்படுத்திட்டார். அதே போல் ஒன்றிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்திற்கான நிதி 36,000 கோடியிலிருந்து 18,000 கோடியாக சரி பாதி அளவுக்கு குறைக்கப்பட்டது. இந்த துறை தான்
அங்கன்வாடிகள் மூலமாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தினை செயல்படுத்தி வராங்க. அந்த துறைக்கு நிதி குறைக்கப்படுது. அதே போல் முந்தைய பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட 18.4 விழுக்காடு நிதி குறைவாக ஒதுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 2017-18 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கான வரி 10 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்வதற்காக ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான தனிநபர் வருமானத்தின் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. 2018-19 நிதியாண்டில் பெட்ரோல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் 9 அப்படின்னு குறைச்சாங்க. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக சாலை மற்றும் உள்கட்டமைப்பு செஸ் வரி அதிகரிக்கப்பட்டது. கடந்த 2014 ஆண்டு மோடி அரசு பதவியேற்ற போது 9.48 விழுக்காடாக இருந்த பெட்ரோல் மீதான கலால் வரி, அதாவது மாநில பகிர்வுக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அந்த கலால் வரி 2017 ஆண்டு வரை அப்படியே மாற்றமில்லாமல் நீடிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக 1.9 விழுக்காடாக மோடி அரசால் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழ்நாடு அரசுக்கு வரவேண்டிய பகிர்வு தொகை அப்படிங்கிறது பாதிக்கு மேலாக குறைஞ்சிது. அதே சமயத்தில் முழுமையாக மத்திய அரசு மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய செஸ் வரி கடுமையாக அதிகரிக்கப்பட்டு வந்திருக்கு. 2014 பெட்ரோல் மீது 12 விழுக்காடாக இருந்த செஸ் வரியானது 2017 17.46 விழுக்காடாகவும், அதே 2020 ஆண்டில் 22.98 விழுக்காடாகவும், அதே ஆண்டு இறுதியில் 2020 இறுதியில் 32.9 விழுக்காடாகவும் மோடி அரசால் அதிகரிக்கப்பட்டது. அது எவ்வளோ அதிகரிச்சுட்டே வராங்க பாருங்களேன். 32.9 விழுக்காடாக கடைசியாக அதிகரிக்கப்பட்டது. இப்போது 27.9 விழுக்காடாக வசூலிக்கப்பட்டது. இப்படி செஸ் வரி குறைக்கப்பட்டாலும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது சாலை மற்றும் உள்கட்டமைப்புகள் அப்படிங்கிற வகையில் கூடுதல் வரி விதிக்கப்படுது. பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்ததன் மூலமாக 9 ஆண்டுகளில் வெறும் 9 ஆண்டுகளில் சுமார் 32 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக மக்கள்கிட்ட இருந்து மோடி அரசு பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கார். கடந்த ஆட்சியில் பெட்ரோல் டீசல் கடனுக்காக நிறைய வாங்கப்பட்டது. வளைகுடா நாடுகள் அந்த கடனை காட்டி நெருக்குறாங்க அப்படின்னு. இதனால் நம்முடைய நாட்டின் மரியாதை கேள்விக்குறியாகிவிட்டது. அந்த கடனை அடைக்க தான் பெட்ரோல் டீசல் வரி உயர்வு அப்படின்லாம் கம்பி கட்டக்கூடிய கதையெல்லாம் சொன்னாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, சரி அவங்க ஒரு பக்கம் கதை சொல்கிறாங்க, உண்மை என்ன உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் 100 லட்சம் கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறது மோடி அரசு. 9 ஆண்டுகள் மட்டும் 100 லட்சம் கோடியை கடனாக வாங்கியிருக்காங்க மோடி அரசு. இதனால் இந்தியாவினுடைய கடன் ரூபாய் 155 லட்சம் கோடியாக அதிகரித்து 3 மடங்கு உயர்வு கண்டிருக்கு. வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள்ளே இது 174 லட்சம் கோடியாக அதிகரிச்சிடும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க. மோடி அரசு பதவியேற்ற பிறகு எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த கடனில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மட்டுமே உள்கட்டமைப்பு வசதிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த தொழில்களிலும் உள்கட்டமைப்பிலும் பயன்படுத்தி இருந்தால் வடக்கு தெற்கு அப்படின்னு எந்த பேதமும் இல்லாமல் நாடே பிரம்மாண்டமாக எழுந்து நின்றிருக்கும். ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கே பெரிய அளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்கள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் மோடிக்கு போட்டியாக கோவில்களுக்கு செல்வதும், வேப்பிலை அடிக்காத குறையாக விபூதி பூசிக்கொள்வதும், நாங்கள் தான் கோவிலுடைய உண்மையான பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வதுமாக செயல்பட்டு பிரச்சனையை மதம் சார்ந்த விஷயமாக மட்டுமே எதிர்க்கட்சிகளை அணுகிறாங்க அப்படிங்கிறதான் வேடிக்கையாக இருக்குது. மத்திய அரசினால் கார்ப்பரேட்டுகளுக்கு வடக்கும் வாழ்ந்தது, தெற்கும் வாழ்ந்தது. ஆனால் தேய்ந்தது 2 திசையின் மக்களும் தான் அப்படிங்கிறதான் பொருளாதார விவகாரங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. வடக்கும் வாழுது, தெற்கும் வாழுது. ஆனால் தேய்ந்தது யார்? மக்கள் தான்.